வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம யாத்ரா ஐபிஓ ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவும், அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அதோட பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, அதோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், அதோட இண்டிகேட்டர்ஸ், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அது இல்லாமல் இந்த யாத்ராவில் ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது மூலியமாக ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாத்ரா அப்படிங்கிறது 2005 வந்த கம்பெனி. அது வந்து என்னென்னா, அந்த நம்ம டிக்கெட்லாம் புக் பண்ணுவோம்ல, இந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸு, பஸ் டிக்கெட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி தான் வந்து இந்த யாத்ரா அப்படிங்கிறது. இவங்க 2005 ஆரம்பித்ததுனால கொஞ்சம் படிப்படியாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனியாக வளர்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த யாத்ரா பார்த்தீங்கன்னா 1,05,000 ஹோட்டலுக்கிட்ட வச்சுருக்காங்க. மீன் அந்த இடத்துல புக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் அது அரௌண்ட் 1500 சிட்டிஸில் வந்து 2023 பார்த்தீங்கன்னா டோட்டலாக பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஒரு கம்பெனி தான் வந்து யாத்ரா. ஸோ இப்போ இந்த இதை வச்சு எப்படி வந்து நம்ம ஒரு கம்பெனியை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு எல்லாமே அந்த ஷேர் மார்க்கெட் இருக்கிறவங்க மத்தியில் எப்படி பார்ப்பாங்கன்னா, இதெல்லாம் இந்த ஃபீல்டு எல்லாமே புதுசு அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கம்பெனி வரதும், உள்ளே வரதும், பென்ட்ரா வரதும், அந்த மாதிரி வரதெல்லாம் வந்து ஒரு புதுசு. கிட்டத்தட்ட அமேசானுங்கிற ஒரு கம்பெனி, அது நமக்கு தெரியும். அந்த கம்பெனி உள்ளே வரும்போதுமே நம்ம இதில் இல்லை, வேர்ல்டு லெவலில் அதையுமே எல்லாருமே வந்து அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இந்த கம்பெனிலாம் சஸ்டெயின் ஆகுமா, ரொம்ப நாள் இருக்குமா, ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ அதோட வளர்ச்சி உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இதுவுமே அந்த மாதிரி தான். ஸோ இப்போ தான் இதோட 2005 தான் அந்த கம்பெனி வந்திருக்கு. இதோட டெவலப்மெண்ட்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால ஐபிஓஸாக பார்க்கும்போது இது ஒரு நல்ல, ஏன்னா இதோட இப்போ இதே மாடலில் இருக்க பல கம்பெனிஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அது எப்படி நல்லா டெவலப் ஆகிருக்கோ, ஸோ அதனால் இதுவும் நல்ல ஃப்யூச்சரில் நல்லா டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களோட ஐடியாவாக இருக்கும். தென் இதுதான் சொன்னால ஒரு பிஸ்னஸ் டு கன்சியூமர், கன்சியூமருக்கு டேரெக்டாக டிக்கெட் புக் பண்ணி தருது, சில பிஸ்னஸ்க்குமே இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து ஒரு ஏஜென்ட் மூலியமாக பண்ணுறது தான் வந்து இந்த யாத்ரா அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 29,800 ட்ராவல் ஏஜென்ட்ஸ் வச்சுருக்காங்க. அரௌண்ட் ஒரு 1000 சிட்டி அந்த ரேஞ்சில் இன்னும் டெவலப் ஆகிட்டே போயிருக்கு. ஃபியூச்சரில் கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா சிட்டிலையுமே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாலையுமே அவங்க இருக்காங்க. தென் ஐபிஓட அப்ஜெக்டிவ் எதனால் அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ் சிம்பிளாக வந்து எப்பயும் போல தான் டெவலப்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கம்பெனியை வந்து நல்லா க்ரோ பண்ணுறதுக்காகவும், நிறைய டெக்னாலஜிஸ், அதில் இனோவேஷன்ஸ் நிறையா கொண்டு வரதுக்காகவும் தான் வந்து இப்போ இந்த ஐபிஓ கொண்டு வந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவாக தான் கொண்டு வந்திருக்காங்க ரீசன். ஓகே, இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பார்ப்போம். 2023 இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.63 crore அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இதோட ப்ராஃபிட் ரேஷியோ இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 118, 13 போட்டிருக்கேன். இதெல்லாம் நெகட்டிவ், அதாவது லாஸஸில் இருந்த ஒரு கம்பெனி. அதாவது -118ம் 2021 இருந்துச்சு, -30 அப்படிங்கிற ரேஞ்சில் நெகட்டிவில் இருந்த கம்பெனி, கிட்டத்தட்ட ப்ராஃபிட் பெருசாக இல்லாத கம்பெனி. பட் 2023 கிட்டத்தட்ட 7 கோடி ப்ராஃபிட். ஐ மீன் 7 இன்னும் முடியவே இல்லை. கிட்டத்தட்ட இது மார்ச் ரிப்போர்ட் வச்சு தான் சொல்கிறேன். இதில் என்ன சார் ஆல்ரெடி நெகட்டிவில் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க, எப்படி இந்த கம்பெனி நம்புறது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் அது இயர் பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் கோவிட் டைமில் இருந்தது. ஸோ கோவிட் டைமில் உங்களுக்கே தெரியும் எல்லா கம்பெனியுமே லாஸ் ஆச்சு. பட் இது மாதிரி ஆன்லைன் புக்கிங், ஹோட்டல்ஸ்லாம் தங்குறது எல்லாமே அவாய்ட் பண்ணதுனால, அதனால தான் இந்த கம்பெனி மிகப்பெரிய லாஸஸ்லாம் கொண்டு வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் கோவிட்னால, பேண்டமிக்னால தான் வந்து இந்த லாஸஸ்லாம். பட் அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட் பயங்கர ஹையாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது ஒரு கம்பெனியும் ஒரு லாஸஸில் இருந்து, டியூ டு சம் பேண்டமிக்னால ஒரு லாஸஸ்லாம் இருந்து அந்த கம்பெனி திருப்பி ரீக்ரோத் ஆகி நல்லா டெவலப் ஆகுது அப்படின்னா, அந்த கம்பெனிக்கிட்ட மிகப்பெரிய பொட்டன்ஷியலும் நல்ல ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மோட தான் அந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது. ஸோ இது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் கேஸ். ஒரு நெகட்டிவ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பேண்டமிக்கெல்லாம் கிராஸ் பண்ணி அந்த கம்பெனி சஸ்டெயின் பண்ணி இப்போ ஐபிஓ ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஸோ இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுதான் இதில் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்குமே இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிறத என்னோட ப்ரெடிக்ஷன். தென் பி ரேஷியோ 205, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.9, கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய நெகட்டிவ்ஸ் எதுவுமே பெருசாக அந்தளவுக்கு இல்லை. கிரேட்டுன்னு சொல்ல முடியாது, பட் நெகட்டிவ்ஸ் இல்லை. எதனாலன்னு உங்களுக்கு எல்லாமே பேண்டமிக் தான். அதனாலேயே அவங்களுக்கு பல சிக்கல்கள்லாம் இருந்திருக்கும்.
பல லெவலில் அவங்களுக்கு டெப்ட் இருந்திருக்கும், அவங்களோட ப்ராஃபிட் ஏர்னிங்ஸில் பல பிரச்சனை சேர்ந்துருக்கும். இது எல்லாத்தையுமே சரி பண்ணி தான் இவங்க இப்போ ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஓங்கிற ரேஞ்சுக்கும் வந்திருக்காங்கன்னா, ஸோ இதெல்லாமே இந்த சின்ன சின்ன சர்க்கிள்லாம் இல்லாமலாம் ஒரு கம்பெனியால் வந்திருக்க முடியாது. ஸோ இதையுமே நான் நெகட்டிவாக ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. தென் இந்த ஐபிஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 105 ஷேரு 135னா கிட்டத்தட்ட 15,000 ரேஞ்சுக்குள்ளே வாங்குற ஒரு ஸ்மால் ஐபிஓ தான் இது. 14,910 இருந்தால் ஒரு லாட் வாங்கலாம். மேக்ஸிமம் 13 லாட் வாங்க முடியும் நம்மளால். ஸோ 1,93,000 இருந்தால் 93,000 இருந்தால் ஒரு 13 லாட் வாங்கலாம். ஸோ இப்போ நிறைய ஐபிஓஸ் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஐபிஓட பூம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நிறைய ஐபிஓஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் ஐபிஓவில் ஆர்வமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா நிறைய ப்ராஃபிட்ஸ் நிறைய கொடுக்கறதுனால. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐபிஓஸ்க்கெலாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 லாட்டு சேர்த்து வாங்கினீங்கன்னா தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் வந்து நிறைய அதிகமாக இருக்கும், உங்களுக்கு சான்சஸ் அதிகம். நம்ம ஒரு லாட் வாங்கிட்டு கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் 10 லாட் வாங்கிட்டு கூட அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம கையிலையும் அது எதுவுமே இல்லை. அது நிறைய பேர் சில பேர்லாம் சொல்கிறாங்க, வேறு அக்கௌண்ட்லேருந்து ட்ரை பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. உங்கள் ஃபேமிலியிலேயே வந்து கிட்டத்தட்ட இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் அந்த மாதிரி யாராவது பேங்க் அக்கௌண்ட்ஸ் அவங்கள்ட்டேருந்து அப்ளை பண்ணிங்களாலுமே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் அந்த மாதிரியே டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய லாட் வாங்கினீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட ஜிஎம்பி வேல்யூ, இன்னும் இதோட ஜிஎம்பி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கல, இன்னும் வந்து அதோட லைவ் ரேட் வர ஆரம்பிக்கல. வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றி அனலைஸ் பண்ண முடியும். பட் என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, இது வந்து செம கிரேட்டான ஐபிஓன்னு சொல்லலை, நெகட்டிவான ஐபிஓன்னு சொல்லலை, நியூட்ரலாக இருக்கிறதுனால இதுக்கு நான் அப்ளை பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நான் வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். வெயிட் பண்ணி ஜிஎம்பி வேல்யூ ஒரு லைவ் ரேட் ஏதாவது வந்ததுக்கப்புறம் அதில் நல்ல ஒரு லைவ் ரேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுவேன். இல்லை நெகட்டிவாக தான் இருக்குது, பெரிய ஜிஎம்பி ரேட்டு பெரிய பூம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஸோ இதுதான் என்னோட டிசிஷன். உங்களோட முடிவை கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.